நாளைக்கு நம்ம இந்தியா செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா அணியை எதிர்த்து துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க நேற்று ஆட்டம் நியூசிலாந்து அணிக்கு எதிராக வெறும் 250 ரன் நம்ம இந்தியா டிஃபெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அந்த வெற்றியை பற்றி ரோஹித் சர்மா அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த கம்ப்ளீட் ஸ்பீச்சில் நேரடியாகவே ஆஸ்திரேலியா அணிக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக ரோஹித் சர்மா சவால் விட்டு ஆஸ்திரேலியா அணியை பற்றி எதிர்த்து பேசியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கும் இடையே ஐசிசி டோர்னமெண்ட்டுகளில் நடக்கிற சண்டை இன்னைக்கு நேற்று கிடையாது, பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் நம்ம இந்தியாவை வீழ்த்தி பல முறை ஆஸ்திரேலியா அணி அவங்க தான் ஜெயிச்சு நம்ம இந்தியா ஜெயிக்க வேண்டிய ஐசிசி கோப்பைகளை அவங்க தட்டி பறிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. இதுக்கு சமீபத்தில் நடந்த WTC ஃபைனல், அதே போல 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் ஆட்டங்களையே கூட சொல்லலாம். ஆனா இந்த முறை அப்படி நடக்காது அப்படின்னு நேரடியாகவே ரோஹித் சர்மா தட்டி இந்த செமிஃபைனலில் நிச்சயமா ஆஸ்திரேலியா அணியை நாங்க வீழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா நேரடியான ஒரு சவால் மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுல மிக முக்கியமா ஆஸ்திரேலியா அணி தொடர்ந்து ஐசிசி டோர்னமெண்ட்டுகளில் இந்தியாவுக்கு எதிராக ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆஸ்திரேலியா அணி சற்றே இதுக்கு முன்னாடி இருந்த பலமான ஆஸ்திரேலியா அணியை விட அவங்க கொஞ்சம் பலகீனமான அணியாக தான் இருக்காங்க. அதனால தான் இதுக்கு முன்னாடி இலங்கைக்கு எதிராக ஓடிஐ தொடர இழந்துட்டு தான் அவங்க இந்த ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு உள்ள வந்திருக்காங்க. ஆனா இந்தியா பலமான இங்கிலாந்து அணியை வீழ்த்திட்டு தான் இந்த ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு உள்ள வந்திருக்கோம். அதே போல வருண் சக்கரவர்த்தி அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அவருடைய பந்தை எதிர்கொள்றதுக்கு எதிர் அணியின் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே கதி கலங்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அணியில இருந்தாலே போதும், போலிங் லைன் பயங்கரமா வலுவான ஒரு போலிங் லைனாக மாறும். செமிஃபைனல்ல வருண் சக்கரவர்த்தி அவரை விளையாட வைக்கலைன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய அளவில் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனா அணியின் பிளேயிங் லெவனை பத்தி இதுவரைக்கும் நாங்க முடிவு பண்ணல. ஆனா தொடர்ந்து ஐசிசி டோர்னமெண்ட்டுகள்ல இந்தியாவுக்கு சவாலா இருக்கிற ஆஸ்திரேலியா அணியை இந்த முறை நிச்சயமாக வீழ்த்தி நாங்க ஃபைனல்ஸ்க்கு போவோம், ஆஸ்திரேலியா அணியை கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நேரடியான சவால் மாதிரியே ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நேற்று நம்ம இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியா அணிக்கு சவால் விடும் விதமா இந்த செமிஃபைனலை பத்தி நேரடியாக ஆஸ்திரேலியா அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ ஆஸ்திரேலியா அணி உண்மையாகவே முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் முக்கியமான போலர்கள் இல்லை, கொஞ்சம் பலகீனமான அணியாக தான் இருக்காங்க. நம்ம இந்தியா நாளைக்கு செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா அணியை ரோஹித் சர்மா அவர் சொன்னது மாதிரியே வீழ்த்தி காட்டுவாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.